அதாவது அதிக இடங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கீடு என்ற குரல் காங்கிரஸில் இப்ப ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. அது போல இப்ப திமுகவையும் தேசிய தலைவர் ஒரு தொடர்ச்சி விமர்சித்து வந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தியோட வலதுகரம் போன்றவரும் அவருக்கு தேர்தல் உத்தியோகத்தருமான பிரவீன் காந்தி அவர் தான் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு. தவக்காவில் 50 சீட்டு கேட்டிருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் என்ன விசேஷம்னா, ஒருபுறம் திமுகவுடன் கூட்டணி வலுவாக இருக்கிறோம் என்று இங்க இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறார்கள். மறுபுறம் டெல்லி மேலிடத்திலிருந்து இங்கு வருகின்ற தலைவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பது போல் கருத்து கோரி வருகின்றனர். அதாவது எப்படி இருக்குன்னா, பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் உள்ளது. திமுக காங்கிரஸ் இடையிலான அரசியல் இப்ப சூடு பிடிச்சிருக்கு. இதுவரை திமுகவுடன் இணக்கமாக இருந்து வந்த காங்கிரஸ் இப்போது அதிக இடம் ஆட்சியில் பங்கு என்றும் கோஷத்தை எழுப்பியுள்ளது. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வகுப்பாளரான பிரவீன் காந்தி தாவேகா தலைவரை விஜயை சந்திச்சு முக்கிய ஆலோசனை எடுத்திருக்காரு. அப்ப தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தொகுதி உடன்பாடு, திமுக மற்றும் ஆளும் திமுக கட்சி மற்றும் தமிழக அரசியல் நிலவரங்கள்லாம் குறித்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, இது போதாதுன்னு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து ஒருத்தர் கிரீஷ் சோடங்கர் ஸ்டாலினை சந்திச்சு எங்களுக்கு 70 தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது எந்த நம்பர்ல சொல்றீங்க சார்? ஸ்டாலினை சந்தித்து 70 தொகுதி கேட்டிருக்காங்கிறது எந்த அடிப்படையில? இல்ல, அதாவது அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் 2016ல 41 தொகுதி கேட்டிருந்தாங்க. அதை விட இப்ப ஜாஸ்தி தொகுதி. இப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறதுன்னா, கொஞ்சம் எங்களுக்கு பலம் வந்திருக்கு, இளைஞர்கள் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுறாங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் மாநில அரசுல பங்கு வேணும், நாங்களும் முக்கிய பங்காற்ற முடியும் என்ற கோரிக்கைய முன்வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது நாங்கள் வளர்ந்து விட்டோம், மற்ற மாநிலங்கள் இருந்தா கூட தமிழக அரசியல் அப்படி ஒப்பிட முடியாது. தமிழக காங்கிரஸ் ஓரளவுக்கு வளர்ந்து உள்ளது, அதனால எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும். இப்ப இருக்கிற அரசியல்ல நாங்கள் வெறும் பங்காளிகளா மட்டும், தேர்தல் கூட்டணி பங்காளிகளா மட்டும் இருக்க விரும்பவில்லை, ஆட்சி அதிகாரத்தை சக்தி, அந்த சக்தியும் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த கிரீஷ் சோடங்கர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தாவேகா 2 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு புதிய அரசியல் கட்சி. அதன் நிறுவன தலைவராக விஜய் செயல்படுகிறார். ஆனால் தாவேகா கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற வாக்கு வங்கி என்ன என்பது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்று. 2 வருஷமா கட்சி நடத்துறாரு, பிரஸையும் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. நானே எல்லாவற்றையும் சொல்வேன், நீங்கள் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு பின்னால் 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு விஜய் என்னவெல்லாமோ சொல்லுகிறார். அதான் அவர் என்ன நினைச்சிட்டாரு, தன்னை பிரதமர் மோடி போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். மோடி எப்படி வந்தாருங்கிறத உண்மையான வரலாறு அவருக்கு தெரியாது. மோடி ஆரம்பத்துல அவர் RSSல ஈடுபாட்டு இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு குஜராத் முதல்வரா 15 வருஷம் இருந்து விட்டு இன்று நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அவர் பிரஸ சந்திக்க மாட்டேங்கிறார்னா அது வேற விஷயம். ஆனா ஒரு பொது கட்சியை ஆரம்பித்து விட்டு அரசியல்வாதிகளையும் சந்திக்க மாட்டேன்,
பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேன். ஆனா நான் சொன்னது சொன்னதுதான். என்னுடைய ஒரே நோக்கம் திமுக வீழ்த்துவதுதான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குறிக்கோள்லே அவர் இருக்கார். இதுல என்னன்னாக்க தாவக வந்து வாக்கு வங்கி இன்னும் நிரூபிக்கல. ஆனா எங்களுக்கு 30% வாக்கு வங்கி இருக்கிறது அவர்களாவே ஒரு ஆய்வை போட்டுக்கிறாங்க. அந்த ஆய்வெல்லாம் வந்து நிச்சயம் நம்ம வந்து ஒரு கணக்கா எடுத்துக்க முடியாது. ஆல்ரெடி திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட 45% வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவோட பலம் 40% இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப இன்னைக்கு 21% வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி அவங்களுக்கு வந்து 18% இருக்குன்னு சொல்றாங்க. பிஜேபி மட்டுமல்ல, அது என்டிஏவும் சேர்த்துதான். இப்படி இருக்கிறத விஜய்க்கு மட்டும் எப்படி 30% ஓட்டுன்னு தெரியல. நேற்று வந்து சீமான் கூட அவர் 8% ஓட்டு தனித்து நின்று வாங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் எதை வச்சு ஆய்வு நடத்தி எங்களுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு உள்ளாட்சி தேர்தல்